அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் வியாழக்கிழமையில் வரும் குபேர பஞ்சமி. வெறும் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் போதும் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நாளைய தினமே கிடைத்துவிடும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வராகி அம்மனை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது வராகி அன்னையின் சூட்சம திருநாமத்தை எலுமிச்சம்பழத்தில் எழுதி வைக்கும் முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதே போலதாங்க இப்ப நம்ம பார்க்க போறதும் மிக மிக எளிமையான ஒரு நாம ஜப முறை. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இதை நீங்க தவற விடாதீங்க. தற்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை அல்லது இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியே வருவதற்கு இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கை நிறைவேறணும்ன்றதுக்காகவும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். இந்த அதீத சக்தி வாய்ந்த திருநாமம் கொண்ட தாந்திரிகத்தை எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நாளைய தினத்திற்கான பஞ்சமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி 29ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 2:33 பஞ்சமி திதி துவங்குதுங்க. அடுத்த நாள் மார்ச் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:41 பஞ்சமி திதி நிறைவு பெறுதுங்க. வராகி அம்மன்னாலே அவங்க இரவு நேர தேவதை. பஞ்சமி திதியை முன்னிட்டு வராகி அம்மனுக்காக நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான பூஜைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், தாந்திரிகங்கள்னு எதுவாக இருந்தாலும் இரவு நேரத்தில் செய்வதுதான் உச்சக்கட்ட பலன்களை நமக்கு கொடுக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜப தாந்திரிகத்தை நாளைய தினம் பிப்ரவரி 29 வியாழக்கிழமை இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நம்ம செய்யணும். கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களின் வரிசையில வராகியம்மன் மிகவுமே முக்கியமான தெய்வம். அதர்வன வேதத்தின் தலைவியாக இருக்கக்கூடியவள், மந்திர சாஸ்திரத்தின் மகாராணி. நாம் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள் மற்றும் மந்திர ஜபங்களால் மகிழ்ந்து நமக்கு உடனடியாக அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம். எலுமிச்சம்பழத்தில் ஒரு முறை அன்னையினுடைய இந்த சக்தி வாய்ந்த திருநாமத்தை எழுதினால் உடனே பலன்கள் கிடைக்குமான சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். வராகி அம்மனுடைய ஆற்றல் மிக்க இந்த திருநாமத்திற்கு அந்த அளவிற்கு வலிமை உண்டு. இந்த எளிமையான தாந்திரிகத்தை செய்வதற்கு உங்க வீட்டில் வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் நீங்க வச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நீங்க விளக்குகள் ஏற்றணும்ன்ற அவசியமும் இல்லை. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க நீங்க ஜஸ்ட் குளிச்சிருந்தா மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறதுக்கு முன்னாடி இன்னொரு முறை நீங்க குளிச்சிடுங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க அசைவம் எடுத்துக்கலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக நீங்க செய்யலாம். தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை அல்லது இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியே வருவதற்காக இந்த தாந்திரிகத்தை பயன்படுத்துங்க. அல்லது முக்கியமான ஒரே ஒரு கோரிக்கை நிறைவேறணும்ன்றதுக்காகவும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். எலுமிச்சம்பழத்தில் இந்த திருநாமத்தை எழுதி எந்த இடத்துல வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ரிப்பீட்டடா நிறைய பேர் நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகத்தை வீட்டுல வச்சுக்கலாமான்னு கேட்கிறீங்க. நிறைய பதிவுகள்ல இதற்கான விடையை நம்ம சொல்லி இருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக நான் சொல்றேங்க. வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் எதை வேணாலும் நீங்க வீட்டுல வச்சுக்கலாம், தவறே கிடையாதுங்க. ஆனால் விக்கிரகம் வாங்க போறவங்க அரை அடி அல்லது அரை அடிக்குள்ளாக நீங்க வாங்கி வைக்கணும். வராகி அம்மன் சிலைன்னு மட்டும் கிடையாதுங்க. எந்த ஒரு தெய்வத்தின் சிலையாக இருந்தாலும் சரி அரை அடி அல்லது அரை அடிக்குள்ளாக இருக்கணும். அதற்கு மேல இருந்தாலும் அதை வீட்டில் நீங்க வைக்கலாம். ஆனால் அதற்கு முறைப்படி பிராண பிரதிஷ்டை நம்ம செய்யணும். 4 கால பூஜைகளையும் நம்ம செய்யணும். வீட்டில் இருக்கக்கூடிய நம்மால் அதை செய்வது மிகவும் கடினம். ரெகுலரா அபிஷேகங்கள், நெய்வேத்தியங்கள் எல்லாம் உங்களால தொடர்ந்து வைக்க முடியும்னா கொஞ்சம் பெரிய சைஸ் சிலைகளை கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம். மற்றவர்கள் கொஞ்சம் சின்ன சைஸ் சிலையாக பார்த்து வாங்குங்க. போட்டோ வாங்க
போறவங்க கொஞ்சம் பெரிய சைஸ் படமாக கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம், தவறு கிடையாதுங்க. வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகத்தை கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உங்களுடைய பூஜை அறையில நீங்க வச்சிருங்க. தனி பூஜை அறை இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. வீட்ல மற்ற சுவாமி படங்களை எந்த இடத்துல நீங்க வச்சிருப்பீங்களோ அங்கேயே வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது சிலையை நீங்க வைக்கலாம். இதையும் தாண்டி யாருக்காவது கொஞ்சம் அச்சம் இருந்தால் வராகியின் சிலை அல்லது விக்கிரகத்தை உங்க வீட்ல இருக்கக்கூடிய விநாயகர் போட்டோ அல்லது விக்கிரகம் பக்கத்திலேயே நீங்க வச்சிருங்க. வராகி அம்மன் முழுமையான சாந்த ஸ்வரூபினியா உங்களுக்கு அருள் செய்வாங்க. அடுத்ததாக சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, வராகி அம்மனை வழிபாடு செய்யணும்னா அதற்கு வராகி உபாசகர்கள் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் வழிபாடு செய்யணும்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு நீங்க கேட்டிருக்கீங்க. கிடையவே கிடையாதுங்க. இறைவனை வணங்குவதற்கு எந்த ஒரு மனிதர்கள் கிட்டையும் போய் நீங்க உத்தரவு வாங்க வேண்டாம். வராகியை வழிபாடு செய்யணும்ன்ற பக்தியும் ஆசையும் நமக்குள்ள இருந்தாலே போதும், யார் வேணாலும் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் வாங்க முடியாதவங்க ஒரே ஒரு அகல் விளக்கை நீங்க வாங்கி வச்சு அந்த விளக்கின் ஜோதியில வராகி அம்மன் இருப்பதாக நீங்க பாவனை செய்தாலே போதும். அந்த விளக்கிற்கே நீங்க வராகி அம்மனுக்கு உரிய அனைத்து விதமான பூஜைகள் மந்திர ஜபங்களை செய்யலாம். சரி வாங்க, இன்னைக்கு மெத்தட நம்ம பார்க்கலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பிரதானமான பொருள், எலுமிச்சம்பழம். தாந்திரிகத்துல இந்த எலுமிச்சம்பழத்திற்கு ராஜகனி, தெய்வகனி, வசியக்கனின்னு நிறைய பெயர்கள் உண்டு. எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி நிறைய தாந்திரிக முறைகளை நம்ம சேனல்ல கூட பார்த்திருக்கோம். பொதுவாகவே எந்த ஒரு அம்மனாக இருந்தாலும் சரி, அதீதமான ஆற்றல் அவங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தான் அம்மனை சக்தின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய அம்மன் கோவில்களில் நம்ம எலுமிச்சம்பழத்தை அம்மனுடைய மடியில வச்சு எடுத்துட்டு வருவோம். இதற்கான காரணம் அம்மன் கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அந்த நேர்மறையான ஆற்றல் எலுமிச்சம்பழத்தால் ஈர்க்கப்படும். அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் முற்றிலுமாக விலகி நேர்மறையான ஆற்றல் பரவ ஆரம்பிக்கும். அதே போல எலுமிச்சம்பழத்தில் எழுதக்கூடிய சில திருநாமங்கள் மற்றும் குறியீடுகளுக்கு வசிய சக்தி பெருகி அதன் மூலமாகவும் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அப்படி ஒரு மெத்தட் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ புள்ளிகள் இல்லாத ஒரு நல்ல எலுமிச்சம்பழமாக நீங்க எடுத்துக்கோங்க. காயாக கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய எலுமிச்சத்தை எடுக்க கூடாதுங்க. கனிந்த பழமாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல எலுமிச்சத்தை நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் அன்னையினுடைய இந்த சூட்சம திருநாமத்தை கிரீன் கலர் அல்லது ரெட் கலர் பென்ல மட்டும் தாங்க எழுதணும். வேற கலரை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. கிரீன் அல்லது ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிரீன் அல்லது ரெட் கலர்ல மட்டும் தாங்க நம்ம எழுதணும். நாம் எழுத வேண்டிய அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் வஜ்ரகோஷம். இந்த திருநாமத்திற்கான அர்த்தம், வஜ்ரகோஷம்னா சிம்ம வாகனத்தில் எழுந்து வரக்கூடிய வாராகியை குறிக்கும். சிம்ம வாகனத்தில் வாராகி வந்தாலே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் பொடி பொடியாகும். சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை அல்லது துன்பம் தீரணும்னு மனதார வராகி அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வஜ்ரகோஷம் அப்படின்ற இந்த திருநாமத்தை எலுமிச்சம்பழத்துல நீங்க எழுதுங்க. எழுதி முடிச்சிட்டு ஒரு 5 நிமிடங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க வலது உள்ளங்கைக்குள்ள வச்சுட்டு ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள வச்சு விரல்களால கொஞ்சம் இறுக்கமா நீங்க மூடிக்கோங்க. அதற்கு பிறகு மனதார வராகி அம்மனை நினைச்சுக்கிட்டே வஜ்ரகோஷம் அப்படின்ற திருநாமத்தை 5 நிமிடங்கள் நீங்க சொல்லுங்க. அதற்கு பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை சுவாமி படத்திற்கு பக்கத்துல நீங்க வச்சிருங்க. எந்த சுவாமி படத்திற்கு பக்கத்துல வேணாலும் நீங்க வைக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் சுத்தமான ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. 3வது நாள், அதாவது வியாழக்கிழமை இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யறோம். சனிக்கிழமை அன்று இந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவில் சூலத்துல இதை நீங்க சொருகிடுங்க. அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள், கிணறு, குளங்கள், ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். சனிக்கிழமை அன்று நாள் முழுவதும் எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க செய்யலாம். இன்கேஸ் அன்றைய தினமும் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய வேற யார்கிட்டையாவது சொல்லி கோவில் சூலத்துல நீங்க சொருக சொல்லுங்க. அல்லது நீர்நிலையாக இருந்தால் நீங்க டைரக்டாவே போடலாம். அல்லது வேற யார்கிட்டையாவது கொடுத்தும் நீங்க போட சொல்லலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் இந்த சக்தி வாய்ந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.